நீ எழுதி வச்சுக்க. இன்னும் 5 வருஷம் அவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை மறந்துரு. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்காது, முடிச்சிருவோம். இப்ப எந்த மாதிரி சூழல்ல வந்திருக்கேன் மயன்? செத்து போச்சுரா என் இனம், கடைசி உயிர் துளி. நீ டெர்மினேட்டர் 2ன்னு ஒரு படம் இருக்கு, டெர்மினேட்டர் 2 இங்கிலீஷ்ல போட்டு பாரு. அர்னால்டு ஸ்வாஸ்னிகர் நடிச்சது. ஒரு இரும்பு மனிதன் அப்படியே உருகி போடுவான், உருகி இப்படி ஓடும், செதஞ்சு போயிடும், எல்லாம் போயிடும். கடைசி அங்கே இருந்து இந்த பாதரச துளி இருக்கு பாரு, படத்தை பாரு, இந்த காட்சியை அப்படி உருண்டு 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 வந்து 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 சேர்ந்து படக்குன்னு ஒரு உருவம் வரும். அப்படி சீதைத்து அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு கங்காக என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் கனந்து கொண்டிருந்தோம். அப்போ சிவகங்கையில இருந்து வீர பெரும்பாட்டன் மருதுபாண்டியன் மண்ணில் இருந்து வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் மண்ணில் இருந்து அவன் பேரன் வந்தேன். நாங்கள் தமிழர்கள் வீழ்ந்தோம் என்று நினைத்தாயா? எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழுந்தோம் என்று என் ஈழ தாயகத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இன்னொரு தாயகத்தில் தூக்கி நிறுத்தி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய உணவுக்குள் தளர தொடங்கினோம். லட்சக்கணக்காக கூடி இன்னைக்கு எழுச்சிமிக்க இன உணர்வு மான உணர்வு கொண்ட இன்னும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் துடித்து கலர்ந்து நிற்கிறோம். எதற்கு? மாற்றத்திற்கு. உலகெங்கும் மாறுதல், உலகெங்கும் புரட்சி மன்னர்களால் மந்திரிகளால் உருவாக்கப்பட்டது இல்லை, சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதனால்தான் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எதிலிருந்து மாற்றம்? ஊழல் லஞ்சத்திலிருந்து மாற்றம், உண்மை நேர்மை. எதிலிருந்து மாற்றம்? இலவசம், அது தன்மான இழப்பு, அதிலிருந்து மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றம்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது வாழ்க்கை தரத்தின் உயர்வு, அது மாற்றம். வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, அது மாற்றம். தரமான கல்வி தனியார்கிட்ட இல்லை, அதைவிட தனியார் அரசிடத்திலே. தரமான மருத்துவம் தனியார் இடத்திலே இல்லை, அதைவிட தரமான மருத்துவம் அரசிடத்திலே. குடிநீர் அப்போலோ கிண்லே மினரல் அவன் இல்லை, உன் அரசு ஆகச் சிறந்த தரமான குடிநீரை உனக்கு தரும். மாற்று. வேலை இல்லை, அந்த சொல்லுக்கே நீ வேலை இல்லை. எல்லாருக்கும் அரசு வேலை. எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. நஞ்சில்லாத உணவு, அதுவே எங்கள் கனவு. தடையற்ற மின்சாரம், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம். வேற என்ன? இதெல்லாம் தான் மாற்று, இதெல்லாம் தான் உயர்வு, இதெல்லாம் தான் அடிப்படை கட்டமைப்பு, இதெல்லாம் தான் வளர்ச்சி. அப்ப ஆகப்பெரிய கனவை, ஒரு மகத்தான கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அதனால்தான் கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் எம் சொந்தங்களை என்று உங்களிடத்திலே ஓடி வருகிறோம். இன்று நேற்றல்ல, 15 ஆண்டுகளாக ஒற்றை மகன் கத்தி கத்தி 36 லட்சம் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த வீர மறவர்களை திரட்டி கட்டியிருக்க. ஒவ்வொருத்தனும் புலி, வெறி கொண்ட புலி, தன் இலக்கை அடையும் வரை பசித்து கிடக்கிற புலிகளாக என் பிள்ளைகள். ஒரு தலைவனை சொல்லு, இந்த வெயில்ல நின்று பேசுறதுக்கு எவனை ஒருத்தனை பேச சொல்லு. ஒருத்தருக்கு முன்னாடி வெயில்ல நின்று யார் பேச்சாது கேட்க மக்களை நிக்க சொல்லு பார்ப்போம். காசு கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து சொல்லு. 200 300 குவார்டர் பிரியாணி கொடுக்காம உலகத்துக்கு சோறு போட்ட கூட்டத்தை அரிசி பருப்பு கையேந்திர கூட்டமா பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு 60 வருஷமா இதே ஆட்டம், இதே ஆட்டம். என்ன இது? என்ன இது? ஆண்டோரும் சான்றோரும் இருந்த அரசியல் செஞ்சு அறம் சார்ந்த ஆட்சியை செய்த மறவர் குலத்தில் பிறந்து நீ சேர சோழ பாண்டியன் பரம்பரையாடா? பரம்பரையா? நீ பரம்பரையா? சொல்லு. வாழ்வுனா செம்மாந்த வாழ்வு. வாழ்வது வேறு, பிழைப்பது வேறு. நாய் கூட பிழைக்குது, சாப்பிடுறது தூங்குறதுன்னா நாய் நரி கூட பிழைக்குது. வாழ்வது என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். பெருமையோடு செம்மாந்து வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை என் சொந்தங்களுக்கு உங்கள் மகன் கொடுப்பேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். பூமியின் சொர்க்கமாக நிலத்தை மாற்றுவேன்.
நீ எல்லாரையும் தான் நம்பிட்டியே. ஐயா கருணாநிதியை நம்பி 25 வருஷம் வாழ்ந்த, அம்மையா ஜெயலலிதாவை நம்பி 20 வருஷம் வாழ்ந்த, ஐயா ஸ்டாலின் நம்பி இந்த 5 வருஷம் வாழ்ந்துட்ட, ஐயா எடப்பாடி கிட்ட 4 வருஷம் வாழ்ந்துட்ட. ஒரு தடவை தான் உன் மகன் ஆட்சியில ஒரு 5 ஆண்டு வாழ்ந்து பாரு, வாழ்ந்துதான் பாரு. என்ன கட்டுரும், என்ன கட்டுரும்?